வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் ஆச்சு. பட் என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ படமும் நல்ல ரிவ்யூஸ் வந்தது. ஸோ எப்படியா பார்க்கணும்னு நினச்சேன். பட் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. படத்தினுடைய பேர் ரோந்த். இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஷாஹி கபீர் அவர்கள். இவருடைய ஃபிலிமோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி மலையாள இண்டஸ்ட்ரியோட ஒரு வெற்றிமாறன் கூட சொல்லலாம். முக்கியமாக போலீஸ் பற்றி படம் எடுக்கிறதுல ஒரு ஜித்துன்னு கூட சொல்லலாம். எனக்கு அவருடைய ஃபேவரட்டான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நயட்டுலேருந்து இப்போ வரைக்குமே என்னால் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. முக்கியமாக நம்ம போலீஸை பார்க்கும்போது போலீஸ் நல்லவங்களா கிட்டவங்களா நம்மளால் ஜட்ஜ்மெண்டல் கொண்டு வர அளவுக்கு இந்த படம் அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நான் பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். அதுவும் 2 போலீஸ் அப்புறம் ட்ராவல் அப்படின்னு காட்டும்போது ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சேன். பட் இதில் வேறு மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் படம் அப்படியே ரிவ்யூஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, நல்லா பாராட்டுறீங்க. பட் பாராட்ட உங்கள் சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ரோந்த் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிஷ் போத்தன் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு போலீஸ். அவருக்கு கீழே பார்த்திங்கன்னா ரோஷன் மேத்யூ பார்த்திங்கன்னா அவர் டிரைவராக இருக்கார் போலீஸ் ஸ்டேஷனில். ஆக்சுவலி அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷன் 6 மாதம் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தான் கற்றுட்டு இருக்க ஒரு பர்சன். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நைட்டு ரோந்துக்கு போகிறாங்க. அந்த ரோந்து போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வருது, நிறைய கால்ஸ் வருது, எமர்ஜென்சி கால்ஸ், சூசைட் கேஸ், அதுமாதிரி பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ், அப்புறம் ஏகப்பட்ட கால்ஸ் வருது. அந்த கால்ஸ்லாம் ரெகுலராக போய் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணக்கப்புறம் ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சாதாரணமாக விட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு பெரிய பூதாகரமாக வெடிக்குது. அதனால் என்ன ஆச்சு, அவங்களோட லைஃப் என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்தது, அதுமாரி போலீஸ் யார் எப்படின்றத இந்த படம் மூலயமா உங்களுக்கு தெரியப்படும். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் குட்டாக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி எஸ்பெஷலி நைட் ஷாட்ஸ் தான் மேக்ஸிமம். படம் 1 டே ட்ராவல் படம். ஸோ நைட்டு, அதாவது ஒரு ஈவினிங்லேருந்து கார் எடுக்கிறாங்க, பெட்ரோல் தீர அப்படியே நைட்டு ஃபுல்லாக ரோந்து அடிச்சு அடுத்த நாள் காலையில் தான் வராங்க. ஸோ நைட் லைஃப் காட்டுற விதம், அதுமாதிரி ஒவ்வொரு மலை ஏறுற இடங்கள், அப்புறம் ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு இடங்கள் அது காட்டுற விதம், அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் குறியீடாகவே சினிமோட்டோகிராஃபியில் நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அந்த விஷயமா இருக்கட்டும், எடிட்டிங் கட்டாக இருக்கட்டும், அண்ட் மியூசிக் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் மியூசிக் ப்ளேஸ் பண்ணப்பட்டது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுக்குரியது. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே பற்றி தான் ரொம்ப பேசணும். ஏன்னா நம்மளால் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே ஒரு பக்கம் என்ன இது, இவங்க ஒரே ரோந்து மாதிரி ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க, லைக் என்ன மெயில் மாதிரி நைட்டு கிளம்புனவங்க விடிய பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் இந்த படத்தினுடைய கடைசி 30 நிமிஷம் தான் இந்த படத்தினுடைய ஒரு விஷயத்தையே மாற்றி புரட்டி போடுற மாதிரி நடக்கும். அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் நைட் 2 படம் பார்த்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா நைட்டு படத்தினுடைய சில விஷயங்கள் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு இந்த 30 மினிட்ஸ் எப்படா நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்தீங்க. ஏன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் ரோந்து போகிறாங்க, ஒரு இடங்கமா ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வராங்க. அதாவது ஒரு கேஸாக பார்க்குறாங்க, ஒரு சூசைட் கேஸ் பார்க்குறாங்க, ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிணத்துல விழுந்துக்கா பார்க்குறாங்க, ஒரு சைல்டு அபியூஸ் பற்றி பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா லோக்கலாக ஒருத்தர் தன்னுடைய ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கேஸாக காட்டுறாங்க. நான் இந்த கேஸ் மட்டும் காட்டுறாங்களே, இப்படியே ட்ராவல், அதாவது போலீஸோட லைஃப்பை தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு இது ரொம்ப வளவலான்னு இழுக்கிற மாதிரி இருக்குது, அதேமாதிரி கதை நவராத மாதிரி இருக்கேன்னு ஒரு ஃபீல் வந்தது. ஆனால் அந்த ஃபீலெல்லாம் உடைக்கிற மாதிரி இந்த படத்தினுடைய கடைசி 30 மினிட்ஸ் அப்படியே புரட்டி போட்டுச்சு. கண்டிப்பாக படம் பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். இது யாராலுமே எதிர்பார்த்துருக்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் கண்டிப்பாக. அதுவும் போலீஸை எதிர்த்து கேட்குற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ். அதுமாரி போலீஸ் எப்படி இருப்பாங்க, உங்களால் போலீஸை நான் ஷோர் ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. அதேமாதிரி சுயநலம்னா என்ன, சுயநலத்தினால ஒரு போலீஸ் எப்படி மாற மாட்டுறாங்க. அதாவது நாம் ஒரு கேரக்டர் நினைப்போம், நாம் நினைக்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இவன் தான் போட்டு கொடுக்க போகிறான்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஒரு கேரக்டர் மேலே நம்பிக்கை வச்சுருப்போம் இல்லையா, அந்த கேரக்டர் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இது எல்லாமே இந்த படத்தினுடைய ரைட்டிங்கோட வெயிட்டை காட்டுதுன்னு சொல்லலாம். அந்த வெயிட்டு அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங், இந்த ரைட்டிங் கொண்டு அதை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணது கண்டிப்பாக வியூவர்ஸான அவங்கள வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஃபிலிம் மேக்கர்ஸோட படங்கள் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கற்பனை திறனும் நம்மளுடைய இந்த வே ஆஃப் மூவி வாட்சிங்கும் மாறும். அதுக்கான சான்ஸாக இந்த படம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த படத்தில் நடிக்கப்பட்ட ரோஷன் மேத்யூ, ஆக்சுவலி திலீஷன் தான் இந்த படத்துடைய ஹீரோ நான் சொல்லுவேன். திலீஷன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு
ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய நடத்தையிலேயே அந்த காட்டுவார். வே ஆஃப் அவர் ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குறது, பேசுகிறது, அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆட்டிடியூட் காட்டுவார். பக்காவாக, அதாவது 100க்கு 100% பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அந்தளவுக்கு அவருடைய நடிப்பை சூப்பராக காமிச்சார். எந்த இடத்துலையும் தான் வந்து நடிக்கிறேன்ற மாதிரி காட்டியிருக்க முடியாது. அவர் அப்படியே அந்த கோ வித் ஃப்ளோ தான். அதுக்கு தான் இந்த மலையாளம் ஆக்டர்ஸ் வந்து எப்படி தான் நடிப்புக்கு தனியாக கோர்ஸ் கற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படியே ஒரு கோ வித் ஃப்ளோவில் இருக்கார். அப்புறம் ரோஷன் மேத்யூ, அவரை பார்த்தா ஒரு பக்கம் பாவமாக இருக்குது, ஒரு பார்த்தா ஒரு பக்கம் கோபமாக வருது. என்னடா இப்படி நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி அவரோட நடிப்பு ஒரு பக்கம் இருக்குது. பட் எனக்கு வந்து ஈர்ப்பு போனது ஃபுல்லாகவே திலீஷன் மேலே தான். என்ன ஒரு நடிப்பு! கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இருந்தாலும் அது பாருங்களேன், நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லலாம் அவர் பண்ணுற விஷயங்கள், அப்புறம் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே அவர் வந்து பிறந்து குழந்தை இறந்துருக்கும். அதனால் அவர் வந்து மீள முடியாத ஒரு விஷயம். இவருக்கு ரோஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து கண் முன்னாடியே வந்து குளத்துல விழுந்து செத்துருப்பார். அது ஒரு விஷயம். இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒரு நிறைய பாதிப்புகள் இருக்கும். அது மாதிரி 2 பேருக்கும் ஒரு சில கிளாஷஸ் இருக்கும். 2 பேருக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அது காட்டின விதமாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இந்த படத்தை ஒரு மாதிரி நம்மளை பார்க்க வச்சிருது. இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. இது எடுத்துக்கிறவங்களோட மனநிலையை பொறுத்து. லைக் வந்து இந்த ரோந்துன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரோந்து வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அதுமாதிரி படம் இத்தனைக்கு 2 hours தான். பட் ரோந்தோட சீக்வன்ஸ் வந்து லிட்ரலி 1.25 மணி நேரத்துக்கிட்ட 1 hour 30 minutes கிட்ட ரன் ஆகும். என்னடா இவங்க படத்தினுடைய கதைக்கிட்டே நவரல அப்படின்ற ஃபீல் கொடுக்கும். அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு தவிர மற்றபடி இந்த படம் ஒரு ஒர்த்தான படம். கண்டிப்பாக உங்களுடைய த வே ஆஃப் வாட்சிங்கை மாற்றக்கூடிய ஒரு படமாக அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான படங்களும் நம்ம விரும்பி பார்க்கணுன்றதுக்கான நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு படமாக இது அமையும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் டோன்ட் மிஸ் டு வாட்ச். இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. அதுமாரி படத்தில் ஒரு சில கோர சீன்கள், அதாவது சூசைட் சீன்ஸ்லாம் இருக்கும். அதனால் இது வந்து 16+, அதை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தா நல்லது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். அண்ட் தான் ஸ்டே மீ FDFS வித் மோகி.